ஊழலை ஒழிக்க வந்த நாயகன் இருக்கால, ஜனநாயகன், இவர் வீட்டுக்கு மட்டும்தான் 2 முறை வருமான வரித்துறை ரெய்டுக்கு வந்திருக்கு. 2 முறை ரெய்டுக்கு வந்தோம். 2 முறையும் இவர் வந்து தவறுபடி கண்டுபிடிச்சோம். இவர் நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு ரிலாக்ஸேஷன் கொடுங்க, எனக்கு வந்து இது கொடுங்க, காலதாமதம் ஆயிருச்சு, நான் வந்து அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் உருட்டி விட்டுருக்காரே ஒழிய இதுவரைக்கும் வருமான வரியை ஒழுங்காக செலுத்தியது இல்லை. 1 லட்சம் ரூபாயை கூட கட்ட முடியாதுன்னு சொன்ன உத்தமன் தான் இந்த யோக்கிய சிகாமணி தேவேகாவோட தலைவர் விஜய். இந்த லட்சணத்துல இவரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கட்சி தலைவர் செய்யக்கூடிய ஊழலை ஒழிச்சு நல்லாட்சி கொடுக்க போறான்னு சொல்லி சில பேர் நம்புறான். 2 நாள் மலேசியாவுக்கு போயிட்டு வந்து அதுக்குள்ள அணில் பூரா ஆட்டம் அதிகமா இருந்திருக்கு. இருங்க மிஸ்கிட்ட மாட்டி இது நாளைக்கு உங்க அப்பா கிட்ட சொல்லி மிஸ்கிட்ட மாட்டி ரிப்போர்ட் பண்ணி. இந்திய பிரபலங்கள்ல அதிக அளவு வருமான வரி செலுத்தியதில் முதலிடத்தில் பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் இருக்கிறார். 2வது இடத்தில் யார் இருக்கா தெரியுமா? நடிகர் விஜய் தான். பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் 92 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி இருக்காருன்னு தெரிவிச்சிருக்கு. நடிகர் விஜய் 80 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தி இருப்பதாகவும், அவரு அதிக வருமான வரி செலுத்திய பிரபலங்கள்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்காருன்னு ஃபார்ச்சூன் தெரிவிச்சிருக்கு. விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய் வருமான வரி அப்படிங்கிறவங்க எக்ஸ்ட்ராவா நீங்க கட்டித்தான் ஆகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வழக்கு, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். யாருக்கு எதிராக? வருமான வரித்துறைக்கு எதிராக. நான் சரியாதான் டாக்ஸ் கட்டியிருக்கேன், எனக்கு 1.5 கோடி ரூபாய் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க, அபராதம் விதிச்சிருக்கீங்க, தப்புன்னு சொல்லியிருக்காரு. இல்ல நாங்க சரியாதான் அந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐடி துறை அதற்கான ஃபைல் மனு கொடுத்திருக்காங்க. இது வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இது இன்னைக்கு ஏதோ நடந்த மாதிரியும் வட்டியை கட்டிட்டு இல்ல அபராதத்தை கட்டிவிட்டு இன்கம் டாக்ஸ் பணத்தை கட்டிவிட்டு உங்களுடைய தலைவரை பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திமுக காரங்களாம் சொல்றதை பார்க்கும்போது சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் ஜிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா?